வணக்கம் நண்பர்களே. நாம் எல்லோரும் பல முதியவர்களை பார்க்கின்றோம். உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, தெருவோரங்களில் வாழும் முதியவர்கள், உறவுகளால் கைவிடப்பட்டு அனாதைகள் ஆக்கப்பட்ட முதியவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லங்களில் வாழும் முதியவர்கள். இப்படி பல முதியவர்களை நாம் காண்கின்றோம். இவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் சொந்த பந்தங்களுக்காக உழைத்திருப்பார்கள். தங்கள் குழந்தைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பார்க்காமல் உழைத்திருப்பார்கள். ஆனால் இறுதியில் அவர்கள் வாழும் இடம் தெருவோரங்களும் முதியோர் இல்லங்களும், அவர்களால் நன்மை அடைந்த உறவுகளும், பெற்றவர்களால் தமக்கு இடைஞ்சல் என நினைக்கும் பிள்ளைகளும் இறுதியில் அவர்களுக்கு கொடுத்த இடம் தான் தெருவோரங்களும் முதியோர் இல்லங்களும். அப்படிப்பட்ட நீங்களும் நினைக்க வேண்டும், ஒருநாள் நீங்களும் முதியவர்கள் ஆவீர்கள். அந்த தருணத்தில் உங்களுக்கும் இந்த நிலை வரலாம். ஏன் என்றால் உங்களுக்கான பாவத்துக்கான தண்டனை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு முதியோர் இல்ல வாசலில் எழுதப்பட்டிருந்த வாசகம்: குஞ்சு மிதித்து முடமான கோழிகள் உயிர் வாழும் இடம். முதியவர்களை மதியுங்கள், அவர்களை பேணி பாதுகாத்திடுங்கள். இறுதியில் அவர்கள் மனம் வருந்த விடாதீர்கள். அதற்கான தண்டனை கட்டாயமாக உங்கள்